எனக்கு அந்த காலம், இந்த காலம் எப்பவே தோணுனது இல்ல. நான் ம். கோவிட் டைம்ல மட்டும் தான் வீட்ல உட்கார்ந்துருக்கேன். ம், ம், ஸோ ஒரு இடத்துல இல்லன்னா ஒரு இடத்துல நான் வொர்க் பண்ணிட்டே இருந்திருக்கேன். ம். காலம் என்னை கடந்து போய்க்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே. நெறைய பேர் ஜெனரேஷன்ஸ் வொர்க் பண்றாங்க. ம், ம். நான் அவங்களோட நான் இருக்கிறேன். அப்பப்போ அவங்க எனக்கு கிளாஸ்மேட் தான். ஓகே. சினிமா கிளாஸ்மேட். ம். எஸ்.ஜே. சூர்யா வந்து என்னுடைய ஒரு நல்ல ஃபேன் அவரு. என்ன வந்து ஒரு படத்துல நடிக்க வைக்க ரொம்ப முயற்சி பண்ணாரு. ஓகே. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், "சூர்யா நான் டபுள் மீனிங் எல்லாம் பேச மாட்டேன்." ம்ஹ்ம். இது நெறைய கண்டிஷன் சொன்னோனே, "சரி மேடம்." எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி இருக்கு. "சூர்யா எனக்கு வரலைங்க. ம். அது நான் பேசி என் குரல்ல பேசுறதுக்கு ஒரு மாரியா இருக்குது." சோ வரலன்னா வரலன்னு சொல்லிருவீங்க ஸ்ட்ரெய்ட்டா. ஆமா எனக்கு சில விஷயங்கள் ஒத்து வராத நம்ம சொல்லிடுவோம். சொல்லிருவீங்க. பட் அவங்களுக்கு என்னன்னு புரியுது. ம். சுதா படம். ம்ஹ்ம். சூர்யா போடுறத விட ஃபர்ஸ்ட் பண்ண துரோகி. ம். ஹீரோனுக்கு நான் தான் டப்பிங் பண்ணியிருக்கேன். ம். நான் தான் அந்த கேரக்டர் பண்ணியிருந்திருக்கணும். எல்லா ஜெனரேஷன்ல உள்ளவங்களோட நல்ல நட்பு வச்சுக்க என்னால முடிஞ்சது. முடிஞ்சது. அதான் பெரிய விஷயம். எல்லா லாங்குவேஜ்லயும். ம். முன்ன மாரி இல்ல. இப்ப எல்லா லாங்குவேஜ்லயும் இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி ம். எல்லா ஒரு ஸ்டுடியோல எல்லா லாங்குவேஜும் இருக்கும். ம், ம். அந்த காலகட்டம் மறுபடியும் வந்துருச்சு த்ரூ சோசியல் மீடியா. பெரிய பட்ஜெட் படத்துல ஆக்ட் பண்ணோம் அப்படியாகும். அப்படிலாம் கிடையாது. ம். பார்க்கறது ரொம்ப இஷ்டம். நம்ம படங்கள் வந்து வேர்ல்டு பூரா போகுதுங்கிறது ரொம்ப ம். பெருமையான விஷயம்.